சலனம் 95. அஞ்சுவின் மனம் படபடவென்று அடித்து கொண்டது. ஐயோ, கனவு சரியில்லையே என்று ஓரிடத்தில் நிலையாக இருக்க முடியவில்லை அவளால். அங்கே அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்றவள் மனம் முருக வேண்டிக் கொண்டாள். அம்மா, கெட்ட கனவா வருது என்று தாய்க்கு அழைத்து சொல்ல, எதா இருந்தாலும் கடவுள் விட்ட வழி, கடவுளின் மேல் பாரத்தை போட்டுட்டு போய் வேலையை பாரு. பக்கத்தில் இருக்கும்போது உறவின் அருமை தெரியாமல் மதிக்காமல் போயிட்டு அங்கே போயிட்டு கெட்ட கனவு வருதாம், கெட்ட கனவு என்று திட்டி ஃபோனை வைத்து விட்டார் அவர். என்னாச்சோ ஏதாச்சோ என்று அடைத்து கொண்டது அவள் மனம். மீண்டும் மீண்டும் அவனுக்கு அழைக்கும் போது ஒரு கட்டத்தில் கடுப்புற்றவன் அழைப்பு ஏற்று, என்னடி, என்ன மயிருக்கு கூப்பிட்டுட்டே இருக்க? எங்க மனசே சரியில்லை, அதுக்கு எதுக்கு எனக்கு கூப்பிடுற? ஆமா, நான் தான் வேணான்னு போனியே, இன்னும் எதுக்கு என் நம்பரை வச்சுக்கிட்டு இருக்கிற? ஏதோ ஒரு கெட்ட கனவுங்க. அதை ஏண்டி என்கிட்ட சொல்ற? அந்த கனவு என்ன ஒரு இடத்துல கூட சும்மா உட்கார விடாமல் பயமுறுத்துது. ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து இருங்க. ஐயோ, இது உலக மகா நடிப்புடா சாமி, என்னால் தாங்கவே முடியலை. அப்புறம் உனக்கு கனவுல வந்தா எனக்கே நடக்க போகுது. நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்களுக்கு ஒன்றுனாதான் கனவுல வருமாம். அப்படின்னா உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது நடக்க போகுது, அவனை தான் நீ அதிகமாக நேசிக்கிற. எனக்கு கூப்பிட்றத விட்டுட்டு போய் உங்கள் அண்ணனை கவனி. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ என்று நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக பதில் சொல்கிறீங்க. இனிமே ஆகிறதுக்கு என்னடி இருக்குது? அதுதான் மொத்தமாக சாகடிச்சிட்டியே. தினமும் சாவதற்கு ஒரே அடியாக சாவறது மேல்தான். ஏங்க, இன்னொரு முறை நீ கால் பண்ணினா மெனக்கெட்டு டிக்கெட் காசு போனாலும் பரவாயில்லன்னு வந்து மிதிப்பேன். மூடிட்டு ஃபோனை வச்சுடு என்று அழைப்பை துண்டித்தான். பெண்ணவள் அதற்கெல்லாம் அசறுறாளா? மீண்டும் தனது அக்காவிற்கு அழைத்து விஷயத்தை சொல்ல, பயப்படாத, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது என்றவள் அதியமானுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாள். அவன் அதை வெறும் கனவு தானே என்று நினைக்காமல் தனது வேலையை ஒதுக்கிவிட்டு தம்பியை தேடி வந்தான். அவன் ஃபேக்டரி ரவுண்ட்ஸ் போயிருப்பதாக சொல்லவும் இந்த நேரத்தில் ஃபோன் எடுக்க மாட்டான் என்பதால் நேரில் பார்ப்பதற்காக அவனும் கிளம்பினான். அஞ்சு தீபக்கிற்கு அழைத்தாள். சொல்லுங்க மேடம். அண்ணா ப்ளீஸ், நீங்கள் என்னை விட வயதில் பெரியவங்க, எதுக்கு மேடம் என்றெல்லாம் சொல்லணும்? பரவாயில்ல மேடம், எதுக்காக கூப்பிட்டீங்க? அவர் கூட பழகி பழகி நீங்களும் ரொம்ப கட் அண்ட் கரெக்டாக பேசுகிறீங்கண்ணா. கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் அவரை ஸ்பெஷலாக பார்த்துக்கோங்கண்ணா. பார்த்துக்கிறேன் மேடம் என்றவன் அவனும் கிளம்பினான். அலுவலகத்தில் மரங்கள் அதிகமாக இருக்கும். செடி கொடிகளும் வரிசையாக பராமரிக்கப்பட்டு பார்ப்பதற்கு அழகிய பூஞ்சோலை மாதிரி இருக்கும். ஏனோ அதை பார்க்கும் போதெல்லாம் மனம் கொஞ்சம் பரவசப்படும். வரிசையான செடிகளின் ஓடே நல்ல பாம்பொன்று ஊர்ந்து வந்து கொண்டிருப்பதை அறியாமல் அஞ்சும் அதில் ஆழ்ந்து மூழ்கியிருந்தான் தன்னை மறந்து. தீபக் ஒரு பக்கமும் அதி ஒரு பக்கமும் வந்தார்கள் அவனை தேடி. முன்னால் வந்த தீபக், சார். அதுவரை ஒன்றில் மூழ்கியிருந்தவன் திரும்பினான். என்ன என்பது போல் பார்க்க, ஈஸ்வர் என்று அழைப்போடு வந்த அதி பாம்பை பார்த்து வேகமாக அவனை தள்ள ஈஸ்வரை நோக்கியிருந்த பாம்பு படம் எடுத்து நின்றது. முதலில் மூவரும் ஸ்தம்பித்து நின்றாலும் சுதாரித்த ஈஸ்வர், இத்தனை பேர் வேலை செய்யும் இடத்தில் பாம்பிருந்து யாரையாவது கொத்தி அது யாருக்காவது ஏதாவது ஆகிவிட்டால் தோட்டக்காரர் என்ன பண்றார்? தீபக், சார் அடிச்சிடலாம் என்று அருகே இருக்கும் கம்பை எடுக்க போக ஈஸ்வர் தடுத்தான். பாம்பு செடிக்குள் மறைந்தது. அதெல்லாம் வேணாம், பாம்பு பிடிக்கிறவனை வர சொல்லு. அதற்குள் தீபக் பாம்பு பிடிக்கும் ஆட்களுக்கு சொல்லியிருந்தான். அங்கே மூவரும் நிற்பதை அறிந்து செக்யூரிட்டி கூடவே தோட்டக்காரரும் ஓடி வர, சார், பாம்பு இந்த பக்கம் போகிறது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் சாரிங்க, இப்போவே அடிச்சிடுறோம். அதெல்லாம் வேணாம். ஈஸ்வர் அவர்களிடம் இரண்டு பக்கமும் தடுப்பு போட்டு வைங்க. பாம்பு பிடிக்கிறவங்க வர வர இந்த பக்கம் யாரும் நடக்க வேண்டாம் என்று. எல்லா ஏற்பாடும் கண்முன்னால் நடந்து முடிந்த பின் என்ன விஷயமா வந்த அதி? அஞ்சு ஃபோன் பண்ணி கெட்ட கனவு கண்டுச்சுன்னு ஒரே புலம்பல். எனக்கும் கொஞ்சம் பயம். உன்னை பார்த்துட்டு போலாம்னு வந்தா சரியா தான் போச்சு. காக்கா உரச பணம்பழம் விழுந்த கதை தான் இது. அவளின் கனவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிடு என்றவன் முன்னோக்கி செல்ல தீபக் பின்னாலேயே போனான். அதை புன்னகைத்து கொண்டான். அவளின் அன்பு அவனை காப்பாற்றியது என்று. சுகன்யா அஞ்சு பூத்த மலர் போல் கிளம்பியிருந்தாள். அதன் காரணம்
தன்னவனை வெகு நாள் கழித்து சந்தித்த மகிழ்ச்சியில் அந்த முத்தம் அவளை மீண்டும் பிறக்க செய்திருந்தது. பழனிசாமி மகளிடம் வந்து, வாமா, புது ஆஃபீஸுக்கு இன்டர்வியூக்கு போகலாம். இந்த ஆஃபீஸ் மட்டும் விட்டுருங்கப்பா, நானே போய்க்கிறேன். அதெல்லாம் இல்லை, உள்ளே வந்து ஆஃபீஸை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏற்கனவே சொல்லி வச்சு சேர்ற வேலைக்கு நீங்கள் எதுக்குப்பா? இன்டர்வியூ எல்லாம் இருக்காது, அதெல்லாம் போனதும் எடுத்துப்பாங்க. நீங்கள் வீட்டில் இருங்க. வருங்கால மாப்பிள்ளையா வரப்போறவரின் கம்பெனி அது, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதற்கு மேல் அவரிடம் பேசி பிரயோஜனமில்லை. ஏனோ அந்த விஷயம் அவளுக்கு பிடிக்காவிட்டாலும் கிளம்பி ஆயத்தமானாள். ஏனோ வீட்டில் அடைந்து கிடப்பதை விட ஒரு வேலைக்கு போறது மனதை சரிப்படுத்தும் என்று திடமாக நம்பினாள் அவள். பழனிசாமி நண்பனுக்கு அழைத்து மகள் வரப்போகும் விஷயத்தை சொல்லிவிட்டு ஆவலாக மகளை அழைத்து கொண்டு அலுவலகம் கிளம்பினார். அருணாச்சலம் தனது மகனுக்கு அழைத்து, என் ஃப்ரெண்டோட பொண்ணு இன்டர்வியூக்கு வராங்க, டெஸ்ட் வச்சு எடுக்காமல் நேரடியாக செலக்ட் பண்ணுங்கண்ணா. அப்பா, நீங்கள் சொன்னதுக்காக அந்த பொண்ணை டைரக்டாக ஆஃபீஸ் வர சொல்லியிருக்கேன். மற்றபடி திறமை இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன். கண்ணா கண்ணா சொல்லுங்கப்பா, அந்த பொண்ணை விட வரும்போது என் ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறான். அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை என் மேலா? என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற? அவரும் வந்து ஆஃபீஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் பொண்ணை விடணும்னு அவர் நினைத்தால் அவரிடம் அப்படியே அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போக சொல்லிடுங்கப்பா. ஐயோ, அதெல்லாம் வேணாம் கண்ணா. என்னை ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு என் ஃப்ரெண்டுக்கு உரிமை இல்லையா? உங்கள் ஃப்ரெண்டு பொண்ணு என்று சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே வர்றது எனக்கும் விருப்பம் இல்லை. ஏதோ தலையில் கிரீடம் வச்சது போல் நடப்பாங்கப்பா. அப்படியெல்லாம் ரெக்கமெண்டில் சேர்ந்தாள். சரி சரி, கோச்சிக்காத கண்ணா, நான் அவனை அப்படியே அனுப்புகிறேன் என்று சொல்ல, ஓகேப்பா என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டான். அவள் படித்த பொண்ணுடா, அவளை நீ இன்டர்வியூ எடுக்காதன்னு நான் சொன்னா நீ கண்டிப்பாக இன்டர்வியூ வச்சு தான் எடுப்ப. அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது தானே அதோட திறமையை தெரிஞ்சு நீ எடுப்ப. ஒன்றுக்காகாத பொண்ணு பின்னாடி அப்படி சுத்தினவன் இவ்வளவு அறிவும் அழகும் உள்ள பொண்ணு உனக்கு ஜோடியாக அமைஞ்சா சந்தோஷப்படுவது நானாக தான் இருப்பேன். அதுக்காக தான் என்று நினைத்தவர் மனசுக்குள் ரகசியமாய் புன்னகைத்து கொண்டார். அடுத்து தன் நண்பனுக்கு அழைத்து, உன் பொண்ணை கேட்டில் விட்டுட்டு போயிடு. நான் கம்பெனி பார்க்கணும் அருணா. உன் பொண்ணு எனக்கு மருமகளா வரணுமா வரக்கூடாதா? வரணும் வரணும். அப்போ உள்ள எல்லாம் வராத, ஈஸ்வருக்கு பிடிக்காது. சரி சரி என்றிருந்தாலும் என் பொண்ணு வாழ போகிற இடம்தானே, இன்னொரு நாள் பார்த்து கொள்கிறேன் என்று கம்பெனி அலுவலகத்தில் முன் தனது மகளை இறக்கிவிட்டு கிளம்பிவிட்டார் அவர். பிரம்மாண்டமாய் அந்த அலுவலகம் இருந்தது. AAA மில் லிமிடெட் பிரைவேட் கம்பெனி என்று அந்த பதாகை பெண் அவளை ஒரு நிமிடம் அதிசயித்து பார்க்க வைத்தது. அவளின் வருகை தீபக் மூலம் உறுதி செய்யப்பட்டு வாயில் கேட்டை திறந்து விட்டனர் 2 நோயாளிகள். சலாம் போட்டு அந்த இருவரையும் பார்த்து புன்னகைத்து கொண்டு உள்ளே வந்தவள் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தோட்டத்தின் அழகில் மேம்பறந்துதான் போனாள். பின் சுயநினைவுக்கு வந்தவள் உள்ளே ரிசப்ஷனுக்குள் நுழைந்து அங்கு வடமொழி பெண்ணொருத்தியும் தமிழ் மொழி பேசும் பெண்ணொருத்தியும் ரிசப்ஷனில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர்களை நோக்கி போகும்போது, தமிழ் பெண், என்ன விஷயமா வந்திருக்கீங்க மேடம்? எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு. யாரை பார்க்கணும்? எந்த டிபார்ட்மெண்ட்? மிஸ்டர் ஈஸ்வர். மேம் மெல்ல, என்ன அவர் பேரை சொல்கிறீங்க? அதுதானே அவர் பெயர். இங்கே எல்லாம் பெரியவர் சின்னவர் என்று தான் சொல்லணும், பேரெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ ஈஸ்வர் பெரியவரா சின்னவரா? சின்னவர். அப்புறம் மொட்டையா பேரை மட்டும் சொல்லாதீங்க, பேருக்கு பின்னாடி சார் என்று அழையுங்கள், வெறும் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க என்றாள் மிகவும் உரிமையுடன் அந்த பெண். ஓகேம்மா. வரவேற்பறையில் வீற்றிருக்கும் பெண் தனது பழவரிசை காட்டி அந்த பெண்ணை அங்கு அமர சொல்லிவிட்டு அழைத்தாள் தீபக்கிற்கு. சொல்லுமா. சார், ஒரு லேடி இன்டர்வியூ வந்திருக்காங்க. ஆமாம், வருவாங்க. சார், என்ன ஜாப்? நம்ம சாருக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட். சாரிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்றவன் ஈஸ்வரிடம் கேட்டுவிட்டு ரிசப்ஷனுக்கு அழைத்து, அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஏற்கனவே 2 மாஸ்டர் டிகிரி வித் 6 டிஜிட் சம்பளம் வாங்கியிருக்கும் சுகன்யாவின் சான்றிதழ்கள் வரவேற்பறை பெண்ணின் மூலம் ஈஸ்வரின் டேபிளுக்கு வந்தது. அதை விரித்து வாசித்தான். படிப்பும் அவளின் அனுபவமும் பார்த்தவனுக்கு தகுதியான பெண் போல்தான் தெரிந்தாள். தீபக், அவங்கள வர சொல்லுங்க. ஓகே சார் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவன் அங்கு அமர்ந்திருந்தவளை கண்டதும் அவனின் கண்கள் அகல விரிந்தது. ஓய், நீ இங்கே என்ன பண்ற? நீங்க இங்கே தான் ஒர்க் பண்ற?
ஏய் நிஜமா? அப்போ பார்த்துக்கலாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதுதான் தீபக்கின் முகம் சுருங்கியது. ஆமா, நீ இங்க என்ன வேலைக்கு வந்திருக்க? மெல்ல அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றி பார்த்தவள் அவனின் காதல் அருகே வந்து, இங்க இருக்கிற ஈஸ்வர் அவரை தான் மயக்கணும், மரியாதையா இப்படியே ஓடி போயிடு. ஏன், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன, நான் என்ன மயக்கவா போகிறேன்? எங்கள் அப்பாவுக்காக தலையாட்டிட்டு வந்து வேலை செய்ய போகிறேன். உங்கள் அப்பனுக்கு எப்படி இவரை தெரியும்? எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனாம். அருணாச்சலம். மனதிற்குள் இப்படி ஒரு எண்ணம் இருப்பதை தீபக் அறிந்து கொண்டான். ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல், நீ தாராளமாக வேலை செய்யலாம். ஏனென்றால் என்ன பேச்சு பேசினாலும் அவர் மயங்க மாட்டார். உன் அப்பனை விட உனக்கு பாதுகாப்பான இடம்தான் இது. உன்னை நம்பி இங்கே விட்டுட்டு போகலாம். ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரையே மயக்கிய காலமெல்லாம் உண்டுன்னு தெரியாத மிஸ்டர் உங்களுக்கு? எல்லோரிடமும் மயங்குற ஆள் அவர் கிடையாது. அவருக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை கண்டா மட்டும்தான் மயங்குவாரு என்று புன்னகைத்தான் தீபக். ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? அவரோட பிஏ. அப்ப நானு அவரோட செக்ரட்டரி. அதாவது நான் வெளி வேலையெல்லாம் பார்த்து போனா நீ உள் வேலையெல்லாம் பார்த்துப்பியா? நம்ம 2 பேரும் டென்ஷன் படுத்தாமல் லவ் பண்ணுவோமா? இதுதான் நம்ம வேலை என்றான் கைகளை விரித்து. இப்படியெல்லாம் கையை விரிக்காதீங்க, கேமரா இருந்துட்டு போகுது. இந்த ரூம்ல இல்லை, இது ஸ்பெஷல் 1 ரூம். ஆஃபீஸ் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கு. நல்ல சாலரி கிடைத்தால் கேட்டட் கம்யூனிட்டி லைஃப் ஸ்டைல் வாழணும். அப்புறம் ஒரு கார் போதுமா? ஓடிக்கிட்டே இருக்கிற எங்களுக்கு ஒரு நிரந்தர விலாசம் தருகிற மாதிரி ஒரு வீடு வேணும் தீபக். அதற்காகவும் தான் நான் இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். மாமா இருக்கேன், 1க்கு 2 வீடு கூட வாங்கி தரேன். மாமனோட மனசுக்குள்ள இடம் இருந்தா மட்டும் போதும், அதுக்குள்ளேயே நான் வீடு கட்டி வாழ்ந்துடுவேன் என்று கண்ணடித்து விட்டு, ஆமா உங்க சார் இவ்வளோ லேட்டானாலும் கோவிச்சிக்க மாட்டாரா? ஐயோ என்றவன் குனிந்த கதவின் இடுக்கின் வழியே வைத்திருக்கும் லென்ஸ் மூலம் குனிந்து பார்க்க, அங்கே அவனோ செல்போனில் வரும் ஃபோன் காலை கோபத்தில் கட் செய்து கொண்டே இருந்தான். சரி நீ போ, ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தான். இங்கே ஈஸ்வரோ மிகவும் கடுப்பில் இருந்தான். அஞ்சு விடாமல் அழைத்து கொண்டே இருந்தாள். செல்போனை சைலண்டிலும் போட முடியாது. முக்கியமான ஃபோன் கால்ஸ் வரும். சில நேரங்களில் வெளிநாடுகளில் இருந்தும் வரும். பல நேரங்களில் அலுவலகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க அழைப்பார்கள். அதனால் சைலண்டில் போடாமல் அவளின் செல்போன் அவளின் அழைப்புகளை ஒவ்வொரு முறையும் துண்டித்து கொண்டே இருந்தான். அவளோ விடாமல் அழைத்து கொண்டே இருந்தாள். அவன் செல்போனை ஆஃப் பண்ணி வைக்க மாட்டான் என்ற தைரியத்தில், எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ற பெண் அவளின் குரல் கேட்டு நிமிர்ந்தவன் தனது செல்போனை கட் செய்வதற்கு பதிலாக ஆன் செய்து விட்டான். நுனி நாக்கில் அழகான குரலுடன் மீண்டும் சார் குட் மார்னிங். ஏதோ பேச வந்த அஞ்சு அந்த குரலை கேட்டு மௌனமாகிவிட்டாள். சிட் டவுன். ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு கூடவே நன்றியையும் தெரிவித்துவிட்டு அவனின் முன் இருந்த இருக்கையை அதற்கு வலிக்காமல் மென்மையாக நகர்த்திவிட்டு அங்கே அமர்ந்தாள். ஹாய் சுகன்யா. ஹாய் சார், குட் மார்னிங். மும்பையில் எம்என்சியில் வேலை பார்த்துருக்கீங்க. என்னோட செக்ரட்டரியாக வேலை செய்வதற்கு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். எதற்காக மும்பையை விட்டு இங்கே வந்திருக்கீங்க? அப்பாவின் சொந்த ஊர் திருப்பூர். இங்கே செட்டில் ஆகணும் என்பதால். நீங்கள் எந்த ஏரியா? மங்களம் ரோட்டில். சொந்த வீடா? வாடகைக்கு இருக்கிறோம். அவ்வளவு தூரத்திலிருந்து எப்படி இங்கே வர முடியும்? இந்த வேலை கிடைத்து விட்டால் வீடு இந்த பக்கம் பார்க்கணும் சார். தீபக் என்று அழைத்தான். சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வர சொல்லி அதில் இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து இதையெல்லாம் 1 மணி நேரத்தில் சால்வ் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் மெயில் காப்பி கொடுத்து இதை ரீட் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. அப்புறம் எனக்கு வந்த லெட்டரில் இது இம்பார்ட்டண்ட் இல்லை என்று எடுத்து என்னிடம் கொண்டு வாங்க. பின்னவள் தலையாட்டி கொண்டே அவன் கொடுத்த ஃபைலை வாங்கிவிட்டு பக்கத்தில் இருக்கும் அறைக்குள் போக தீபக் அவளையே பார்த்து கொண்டே செல்வதை கண்ட ஈஸ்வர், தீபக் சார் உனக்கு தெரிந்த பொண்ணா? இல்லைங்க சார், இப்போதான் பார்த்தேன். ஓகே. ஏனோ இவரின் முன்னால் இவளை பார்க்கவே கூடாது. அவர் ஒரு பக்கம் சோகமாக இருந்தாலும் நம்ம பார்வையெல்லாம் பார்த்து விடுகிறாரே, எக்ஸ்ரே கண்ணு என்று நினைத்து கொண்டவன் அவள் செலக்ட் ஆகிவிட வேண்டும் என்று வேண்டாத கடவுளையெல்லாம் வேண்டிக் கொண்டான். சலனம் 96.
அவள் அந்த பக்கம் போனதும் லைனில் இருந்த அஞ்சு, யாரது? அப்போதுதான் அந்த குரலை கவனித்தான். அவள் இன்னும் லைனில் இருப்பது கண்டு, என்னடி நீ இன்னும் கட் பண்ணலையா? இப்போ பேசின பொண்ணு யாரு? அவங்களா? ஆமாம். யாரு? என் கேர்ள் ஃப்ரெண்டு பிடிக்கிற மூஞ்ச பாரு. அந்த அளவுக்கெல்லாம் ஒருத்தர் நினைத்தாலும் அதை சொல்ல முடியுமா என்ன? பிடிவாதக்காரர், அதை வேண்டுமென்று செய்தாலும் செய்வார் என்று நினைத்தவள் ஏற்கனவே அந்த பெண் பேசும்போது அவனின் அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்திருக்கிறாள் என்பதை புரிந்தவள், ஹலோ, இப்போ எதுக்கு உங்களுக்கு அசிஸ்டண்ட்? அதுதான் தீபக் அண்ணா இருக்காருல்ல, அதை சொல்ல நீ யாரடி? நான் இப்போ அசிஸ்டண்ட் வச்சுக்குவேன், ஏன் நாளைக்கு இன்னொரு ஆள் கூட வச்சுக்குவேன், என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அதை கேட்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அவளிடம் பதில் இல்லை. ரொம்ப பண்ணுறீங்க. உன்ன அளவுக்கு இல்லை, மூடிட்டு ஃபோனை வச்சுட்டு போ, எனக்கு வேலை இருக்கு. அசிஸ்டண்ட் வேலைக்கு பொண்ணு எல்லாம் எடுக்க வேண்டாம். இது வரைக்கும் எடுக்கணுமா வேண்டாமா என்று தான் யோசித்தேன். இப்போ சொல்கிறேன், அந்த பொண்ணு எனக்கு அசிஸ்டண்ட் தான் என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டான். வேலைக்கு மௌனமாய் கிளம்பி வந்த அஞ்சுவை கண்ட தமிழ் பெண் ஒருத்தி, ஹாய் அஞ்சு. அவள் நந்தினியின் தோழி என்று ஏற்கனவே தெரிந்ததால் தான் இந்த கடைக்கு வேலைக்கு வந்தது. அதனால் புன்னகையோடு, ஹாய் அக்கா, ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நந்தினி என்கிட்ட உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கா. என்ன ஆச்சு உனக்கு? உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி திட்டு வாங்கிட்டியா? மௌனமாயிருந்தவள் இல்லை என்று எதுவும் சொல்லவில்லை, ஆமாம் என்றும் சொல்லவில்லை, எந்த பதிலும் சொல்லவில்லை. அந்த மௌனமே சொல்லியது அவள் கணவனிடம் வாங்கிய பல்பை. சரி விடு, இந்த கோபம் கூட படாட்டி அவர் மனுஷனே இல்லை, அப்புறம் அவர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? அது சரிதான் என்றவளின் முகத்தில் 1000 யோசனை ரேகைகள் பரவி கொண்டிருந்தது. இவ்வளோ டென்ஷனாக என்ன இருக்கு அஞ்சு? புதுசா ஒரு பொண்ணை வேலைக்கு எடுக்கிறாங்கக்கா, அதான். அவ்வளோதான் உன் நம்பிக்கையா? அவர் மேலே எனக்கு எப்போ உன் நம்பிக்கை குறையாதுக்கா. அப்புறம் என்ன? ஆனால் என் புருஷன் பக்கத்தில் இன்னொரு பெண் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதுமா அக்கா? புருஷன் மேலே இவ்வளவு லவ் இருந்தால் மட்டும் போதுமா? நானும் காதலிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தனியாக சுற்றினால் காதல் எப்படி வளரும்? காமமில்ல காதல், காதல் இல்லை என்று எத்தனையோ கவிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என் புருஷனுக்கு அது இல்லாட்டியும் என் மேல் காதல் குறையாதுக்கா. எவள் ஒரு ஆண்மகனின் முழு நம்பிக்கைக்கும் சொந்தக்காரி ஆகிறாளோ அவளின் மீதே காதல் கொள்வானாம் ஒரு ஆண். என் புருஷனுக்கு இனிமேல் யாரு மேலும் காதல் வராது, அவ்வளவு நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதுவும் சரிதான் அஞ்சு, சரிதான்க்கா. என் புருஷன் மேலே எனக்கு ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்கு. அப்புறம் இந்த உலகத்தில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக நான் உணர்ந்த இடம் என் கணவனின் அருகாமை தான். உனக்காக நான் இருக்கேன்னு அவர் நான் எங்கே போனாலும் வருவார். இப்போ கூட என்கிட்ட கோபமாக பேசினாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்னை ஏதாவது ஒரு ஆள் மூலம் விசாரித்து கண்காணித்து கொண்டு தான் இருப்பார். என் புருஷனின் மனதில் எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்திற்குள் எவரும் எக்காரணம் கொண்டும் வந்துட முடியாது, அவரும் விடமாட்டார். அது எனக்கான இடம். இப்படி தாண்டி பொம்பளை பிள்ளைங்க கிறுக்குத்தனமாக சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு கையில் இருக்கிறத தொலைத்து விட்டு அலையுதுங்க. இது முன்னாடி காலம் இல்லை, இன்னாருக்கு இன்னார் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று கடைபிடித்து வாழ. ஒரு மனுஷனுக்கு தனிமை பாடுபடுத்தும் போது கண்ணெதிரே பார்க்கும் யாரோ ஒருத்தவங்க சொல்லும் ஆறுதல் வார்த்தை காலப்போக்கில் மனதுக்கு பிடித்து போய் பின் அவங்களையே அறியாம அவங்களுக்கு பிடிச்சிடும். இது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, காதலர்களாக இருந்தாலும் சரி, தனிமையில் இருக்கும்போது கிடைக்கும் ஆறுதல் வார்த்தைகளைப் போல வேறு ஒன்று ஒரு மனிதனை இன்னொருவரின் புறம் சாய்க்காது. மனதும் ஹார்மோனும் எப்போதும் என்ன பண்ணும் என்று அதுக்கே தெரியாது. நாம் எல்லாம் இயற்கை வழியில் வந்த மனிதர்கள். ஹார்மோன் எனும் சுரப்பி சிறுக்கும் போது அங்கே மூளை மரத்து போய் அது வேலையை காட்டும். அப்போ உன் புருஷன் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் ஒரு நொடி மயங்கி பின் தன்னை சரி செய்து கொள்ளும் போது எல்லாம் முடிந்திருக்கும். காதலாம் காதல். எந்த காலத்தில் இருக்கிற? 2024 பிறக்க போகுது. இன்னும் பெணாத்திட்டு இருக்கிற? நேரத்தை கடத்தாமல் போய் உன் புருஷன் கூட வாழ்கிற வழியப்பாரு என்று சொல்லிவிட்டு அவள் போய்விட்டாள். இவர்களுக்கு என்ன தெரியும் என் புருஷனை போல ஒரு மனிதனை பற்றி என்ற சிந்தனையே அவளை இன்பமாக்கியது.
இந்த உலகத்திலே உங்க சட்டையை பிடித்து அருகில் இழுத்து முகம் புதைத்து கொள்ளும் உரிமை கொண்டவள் நான் மட்டுமே. நினைத்த நேரத்தில் நினைத்த நொடியில் அவரின் மனது எனக்காக மட்டுமே எப்பொழுதும் திறந்திருக்கும். என் மனம் கனத்து போகையில் தீர்வு காண அவரால் மட்டுமே முடியும். கேரளாவில் பெரிய ஆபத்தொன்று என்னை தாக்கும் பொழுது என் உடலும் என் மனமும் பயந்து என் விரல்கள் நடுங்கும் வேளையில் ஒரு சத்தம். என் ஆடைகளை அவன் துயிலுரித்த போது என் கைகள் தளர்ந்த நேரத்தில் வந்த கை என் அவரின் கை. விரலடுக்கில் இடைவெளியின்றி விரல் சேர்த்து என் கரத்தை திடப்படுத்தும் அந்த 10 விரல் எப்பொழுதும் எனக்கானது, எப்போதும் எனக்கானதாக மட்டுமே இருக்கும். என் கண்ணசைவின் வாசனையை கண்டுபிடிக்கும் இரு கண்கள் அவருடையது. என் பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் சகித்து கொள்ளும் சக்தி இந்த உலகத்தில் அவருக்கு மட்டுமே உண்டு. எவ்வளவு பெரிய சண்டையாக இருந்தாலும் விட்டு செல்லாமல், தள்ளிவிட்டு போயிட்டு வா என்றும் அனுப்பிவிடாமல் இழுத்து அருகில் வைத்து இன்னும் சண்டை போட்ட அவரை இப்போ எந்த பெண்ணையும் காதலிக்க முடியாது. இதை எங்கு வேண்டுமானாலும் அடித்து சத்தியம் செய்வேன். காதல் என்ற வார்த்தைக்கு அடையாளமே ஈஸ்வர்தான். அவரை யாராலும் என்னிடமிருந்து பிரிக்க முடியாது என்று தைரியமாக மார்த்தட்டி கொண்டாள் அவள். சலனம் 97. சுகன்யா தயாரித்த கோப்புகளை எடுத்து வந்து ஈஸ்வரிடம் காட்டும் பொழுது அத்தனையும் சரியாக இருந்தது. ஈஸ்வர் அதை ஒரு முறை பார்த்துவிட்டு, வெரி குட், தேங்க்யூ சார். நீங்கள் எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு எதுக்கு என்கிட்ட வந்து பிஏவா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் இடையில் 1 வருஷம் எங்கேயும் வேலைக்கு போகல, என்ன ரீசன் என்று தெரிஞ்சுக்கலாமா? அதீத மென்டல் ப்ரெஷரில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி 1 வருஷம் வீட்டில் இருக்கிறதா போயிடுச்சு. ஓகே, அது உங்கள் பர்சனல். இப்போ ஓகே தான் சார். என்னோட ஆஃபீஸ் வந்துட்டா உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் என்னோட ஒர்க்கை பாதிக்கக்கூடாது. ஷோர் சார். நீங்கள் இந்த கார்மெண்ட் ஃபீல்டு எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு நிமிடம் நிதானித்த பின், அப்பாவோட கடைசி காலம் திருப்பூரில் இருக்கணும்னு ஆசைப்படுகிறார். அவருக்காக இங்கே வந்தோம். கூடவே அவரோட ஃப்ரெண்டு கம்பெனியில், அதாவது உங்கள் கம்பெனியில் ஒர்க் இருக்குன்னு கேள்விப்பட்டு இங்கே வந்தேன். கொஞ்ச நாள் இங்கே ஒர்க் பார்த்து இது பிடிச்சு போனால் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் என்று. அப்போ கொஞ்ச நாள் தான் இந்த ஒர்க் செய்வீங்களா? கண்டினியூ பண்ண மாட்டீங்களா? எனக்கு பெர்மனெண்ட்டாக பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுவேன். குட், வெளிப்படையாக பதில் சொன்னதுக்கு. ஆனால் எங்கள் அலுவலகத்தில் 1 மாதம் ட்ரைனிங் கொடுப்போம். அந்த பீரியட் வேஸ்ட் ஆகக்கூடாது என்பதால் 1 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். உடல்நிலை தவிர வேறு என்ன ரீசனாக இருந்தாலும் இங்கிருந்து போக முடியாது. ஷோர். பின் தனக்கு வேலையில் எப்படி இருக்கணும் என்பது பற்றி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல, ஓகேங்க சார், என்னால் முடிந்ததை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். இருவரும் கொஞ்ச நேரம் பேசி முடித்து, வெளியே வெயிட் பண்ணுங்க சுகன்யா, உங்களுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் என் ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க என்றவன் அடுத்து அழைத்தது தீபக். அவன் உள்ளே வந்து, சார் அவங்க செலக்ட். ஏன், அவங்க உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களா? 1 நிமிடம் நிதானித்து பின், நோ சார், யானைக்கும் அடிசருக்கும் தீபக், ஸோ பார்த்ததும் மயங்காத, அது உன்னை மொத்தமாக சதிக்கிடும் என்று சொல்லிவிட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி பண்ணிடு. ஓகே சார் என்றவன் மறந்துக்கு கூட தன் மனதை வெளிக்காட்டாமல், ஐயோ இவரிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று நினைத்து கொண்டவன் அவன் சொன்ன வேலையை செய்து முடிப்பதற்காக வெளியே வந்தான். அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க வந்தவன், எப்போ ஜாயின் பண்ணுற? அப்பாட்ட பேசிட்டு, அவன் பேச்சை கேட்ட வர போதும், இனிமேலாச்சும் என்னை ஃபாலோ பண்ண. உத்தரவு மகாராஜா. அப்போ நாளைக்கே வந்துடு. வந்து நமக்கு தான் ஏற்கனவே ரொம்ப வருஷம் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கோம். அதுக்கு எனக்கு 28 வயசுடி. அதுக்கு வயசுக்கு வந்து பல நாள் ஆச்சுடி. அதுக்கு ஒரு சின்ன ட்ரையல் பார்க்கலாமா? எதுக்கு? உங்கள் அப்பன் சும்மா இருக்கிறதுனால தான் கண்டதையும் யோசிக்கிறான். நம்ம ஒரு பிள்ளைய பெற்று கையில் கொடுத்தா அதை வளர்த்துக்கிட்டு சும்மா இருப்பான்ல. அவர் என் அப்பா, நினைவில் இருக்கட்டும். அதுவே எனக்கு டவுட் இருக்கு. என்னென்னு, அவன் நிஜமாவே உங்கள் அப்பன் தானான்னு? ப்ளீஸ், அவர் என் அப்பா. இப்படி அப்பன் கிடைச்சதுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குற நல்ல அப்பா கிடைத்தாள். அங்கே பாருங்க உங்கள் ஈஸ்வர் சார். ஐயோ எங்க என்று அவன் 10 அடி தள்ளி போக அவள் சும்மா திரும்பி அவன் முறைக்க, நான் போகிறேன். ஏய் கிளம்புறேன், இல்லை வரேன்னு சொல்லு. அது என்ன போகிறேன்னு? ஏற்கனவே போன வரைக்கும் போதும். சாரி. சரிங்க, நான் கிளம்புறேன். எப்போ வருவ? அவனின் ஏக்கம் நிறைந்த கேள்வியில் அவனை கட்டிக்கொள்ளத்தான் தோன்றியது. ஆனாலும் சுற்றம் நினைவுக்கு வந்தவளை சீக்கிரம் ஜாயின் பண்ணுறேன் சொல்லி அவளுக்கான ஒப்புதல் வாங்கி கொண்டு வெளியே வந்தாள். போகும் அவளையே பார்த்தபடி அவன் நின்றான். ஆதிரி நந்தினியின் அறைக்குள் வந்து, அண்ணி சொல்லுமா,
பையனுக்கு பேர் வைக்கணும். உங்கள் அண்ணா ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்காரான்னு கேட்கணும். இப்போவே கேட்கட்டுமா? இல்லை, நான் போனதுக்கப்புறம் கேளுங்க. ஏன், தொலைவுகள் தூரமாக இருக்கும் வரை விடாமுயற்சி படு வேகமாக இருக்கும். அவர் என் குரல் கேட்டால் உடஞ்சி போயிடுவார். அதான் காதல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதில் நீ கொஞ்சம் வித்தியாசம்தான். நீங்கள் கார்ல் மார்க்ஸ் ஜென்னி லவ் ஸ்டோரி படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னு? காண சகியாத தோற்றம், கண்கள் மட்டுமின்றி அவரது கேசம், தோழி நிறம் எல்லாமே கருப்பு. ஜெர்மானியர்கள் வெறுப்புடன் நோக்கும் யூத இனத்தை சேர்ந்தவர் கார்ல் மார்க்ஸ். ரைன்லாந்தின் மிகச்சிறந்த அழகி, பிரபுக்கள் வம்சத்தை சேர்ந்த ஜெர்மானிய பெண் ஜெனி. இவர்கள் இருவரும் காதலித்து வாழ்ந்தாலும் வாழ்க்கை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனாலும் வறுமையிலும் கஷ்டப்பட்டனர். கூடவே விட்டு பிரியாமல் காதலித்தனர் என்று நீங்க கேள்விப்பட்டது சரிதான் அண்ணி. ஆனால் ஜெனி எனும் ஒரு தேவதையை அடைய சாதாரண வாழ்க்கை வாழக்கூடாது. அந்த பெண் தன் வாழ்வில் வர வேண்டும் என்றால் தானும் தனது வாழ்க்கையும் ஏனோ தானோ வென்று இருக்கக்கூடாது. தன் வாழ்க்கையும் தன்னையும் அசாதாரணமாக மாற்றி உயரணும் என்னும் எண்ணம் கொண்டவர் கார்ல் மார்க்ஸ். அதனால்தான் அவர் படித்த டாக்டர் பட்டம் பெற்று வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார். நந்தினி, நல்லா படிக்க வந்தால் படிக்கட்டுமே. அப்படி இல்லை அண்ணி, என் மகன் உனக்கு ஏற்றவன் அல்ல, நீ அவனை மறந்துவிடு என்று வேறு யாரும் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் மார்க்ஸின் பெற்றோர்களை ஜெனியிடம் வந்து சொன்ன வார்த்தைகள் அது. அந்த வார்த்தை அவளை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்தியது. அவள் வேதனையில் சுழலும் போதுதான் அந்த நேரத்தில் மார்க்ஸிடமிருந்து ஒரு லவ் லெட்டர். அதை அவள் வாங்கும் போது விரல் நடுங்குச்சாம். அந்த நடுங்கிய விரல்களோடு கடிதத்தை பிரித்து பார்த்தாள். கடிதத்தை வாசிக்கும் போதே கண்ணீர் விழிகளை நிரப்பியிருந்ததாம். நந்தினி, அப்படி என்னதான் இருந்தது அதில்? அளவற்ற காதலை யாரும் சொல்லாத வண்ணம், கூடவே அன்பின் கண்ணீரை வரவைக்கும் வாக்கியங்களை எழுதி அவர் அவளுக்கு அனுப்பியிருந்தார். அப்படி என்ன வாக்கியம் அது? இனி வரும் நூற்றாண்டுகள் அனைத்தும் காதல் என்றால் ஜெனி, ஜெனி என்றால் காதல். செம ரொமான்டிக் பர்சன் போல் கார்ல் மார்க்ஸ். அந்த வார்த்தை எழுதும்போது எங்க தூரத்தில் அவர். அந்த நேரம் அவர்கள் கட்டிப்பிடிக்கவில்லை, முத்தம் கொடுத்துக்கவில்லை. உள்ளத்தின் உணர்வுகளை கடிதத்தில் கொட்டி காதலை வளர்த்ததால் தான் அவர்களின் காதல் இன்றளவும் பேசப்படுகிறது. ஹோ, அவங்க எப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க? அப்போ ஜெனிக்கு 29 வயதாகிவிட்டது. அவளின் இளமையின் பெரும் பாதி வாழ்க்கையை அவளின் காதல் கணவனின் கனவான உலக மக்களின் நன்மைகளின் பொருட்டு தியாகம் செய்திருந்தாள். எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அவனுக்காகவே. அவங்க எந்த வருஷம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க? அவர்கள் 1843ஆம் ஆண்டு ஜூன் மாதம் எளிமையுடன் நடந்தேறியது அவர்கள் திருமணம். ஹோ, பிறகு எப்படி இவ்வளோ பிரபலம்? காதலை வளர்த்தது போல் கூடவே தொழில் புரட்சியும் செய்தார். என்ன புரட்சி? உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தொழிலாளன் என்பவன் ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவனே. அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தொழிலாளர்கள் வாழ்வில் விடுதலை கிடைக்கும் என மார்க்ஸ் சொன்னதோடு இல்லாமல் அவர்களை முன்னேற்றம் என்ற பத்திரிகை வாயிலாக ஒன்று சேர்க்கும் முயற்சியில் இறங்கினார். ஜெர்மன் அரசு இதன் காரணமாகவே அந்த பத்திரிகையை தடை செய்தது. கூடவே ஜெர்மன் அரசு மார்க்ஸை நாடு கடத்த உத்தரவிட்டது. அப்போது அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தரப்பட்டது. ஒரே ஒரு வார்த்தை சாரின்னு மட்டும் அவர் சொல்லிவிட்டால் போதும், அவர் எந்த தடையும் இல்லாமல் வாழலாம் என்று. ஆனால் சொல்லவே இல்லை. மார்க்ஸ் குடும்பத்துடன் பெல்ஜியம் வந்து குடியேறினார். ஆனால் அவரை கண்டு பெல்ஜியம் அரசு நடுங்க ஆரம்பித்தது. 27 வயதான இளைஞன் ஒருவனை பார்த்து ஒரு நாடே பயந்தன என்றால் அந்த இளைஞனின் எழுத்தும் சிந்தனையும் எத்தகைய வீரமுடையதாக இருக்கும். கூடவே நீங்க பேனாவை தொடக்கூடாது, மீறினால் சிறையில் தள்ளுவோம் என எச்சரித்தது. இந்த சூழ்நிலையில் ஒத்த கருத்துக்களை உடைய நெசவு தொழிலதிபர் மகனான ஏங்கல்ஸ் மார்க்ஸுடன் சேர்ந்தார். இவர்கள் இருவரின் இணைவு உலக தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து முதலாளித்துவத்துக்கு எதிரான சக்தியாக ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டது. அதன் பெயர்தான் பொதுவுடைமை சங்கம். இதில் தொழிலாளர்கள் தங்களை கம்யூனிஸ்டுகள் என அழைத்து கொண்டனர். இதன் பின்னணியாக லண்டன் மாநகரத்தில் பிரம்மாண்டமான நட்சத்திரமாக உலக தொழிலாளர்களை ஒன்றிணைத்த முதல் கம்யூனிஸ்ட் சங்கம் உதயமானது.
தங்களது புரட்சிகரமான எண்ணங்களால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் இதயங்களில் மார்க்சும் ஏங்கல்ஸும் பிதாமகனாக உருவெடுத்தனர். இதன் விளைவாக 1848ஆம் ஆண்டு பிப்ரவரி 24 அன்று பாரிஸ் நகரில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மன்னன் லூயி பிலிப் தப்பியோடிட்டார். அப்போது மார்க்ஸ் இருந்த பெல்ஜியம் நாட்டின் மன்னன் தன் பாதுகாப்பை பலப்படுத்தி கொண்டான். அதே நேரத்தில் மார்க்சும் அவரது மனைவியும் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜெனியை அந்த நாட்டின் தேக விற்பனை பெண் கைதிகளுடன் அடைத்தனர். அந்த இரவு அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டது. இவ்வாறு பலமுறை பிரான்ஸ், ஜெர்மன் மற்றும் இத்தாலி என்று நாடு கடத்தப்பட்டார். இதில் அப்படி என்ன சுவாரஸ்யம் இருக்கு அதிரை? அண்ணி, சோதனைகளிலேயே வாழ்க்கை ஓடினால் என்ன ஆகும்? என்ன சோதனை? ஜெனி லைஃபில் அவ்வளோ கஷ்டம். அதையெல்லாம் அவள் அவரிடம் சொல்லி மார்க்சின் வரலாற்று பாதையில் எஞ்சேனும் ஒரு அடி விழுந்திருந்தாள். அவர் உடனிருந்தாலும் வறுமை தாண்டவமாடிய போது குடும்ப கஷ்டம் காரணமாக ஜெனி அவரோட வாழ்க்கையில் இருந்து கொஞ்சம் பின்வாங்கியிருந்தால் கூட உலக வரலாறே திசை மாறி இருக்கும். ஜெனி இல்லாத கார்ல் மார்க்ஸ் உயிரோடு வாழ்ந்திருக்கவே மாட்டார். என்ன கஷ்டம் அவங்களுக்கு? மிகப்பெரிய கஷ்டம். பண்ணி நாடு கடத்தப்பட்ட பின் மார்க்ஸ் தனது புகலிடமாக லண்டன் வந்தார். உலகின் பணக்கார நாடான லண்டனில் அவருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. அங்கே என்ன பிரச்சனை? பசிதான். பசியா? ஆமாம், அவருக்கு 7 குழந்தைகள். முதல் 2 பெண் குழந்தைகள் சாப்பிட்ற வயது, அடுத்த 2 பேர் குழந்தைகள், அதிலும் கடைசி குழந்தை பால் குடிக்கிற குழந்தை. இருக்கிற உணவை மார்க்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் பரிமாறிவிட்டு பட்டினி கிடக்க ஆரம்பித்தாள் ஜெனி. இதனால் ஜெனியின் மார்பில் பால் வற்றியது. ஒரு காலகட்டத்தில் மார்பு சுருங்கி அதிலிருந்து இரத்தம் கசிய ஆரம்பித்தது. அன்று இரவு பாலுக்கு குழந்தை அழும் நிலை கண்டு உயர்தர வசதியில் வாழ்ந்த அவளும் கதறினாள். இதற்கிடையில் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் கொடுமைக்கார ஹவுஸ் ஓனரால் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வறுமை, தொடர்ச்சியான நாடு விட்டு நாடு இடப்பெயர்வு, சுகாதாரமற்ற சிறிய வீட்டில் வாசம், வீட்டை சுற்றிலும் கடன் சுமை என வாழ்க்கை நெடுக புயல் அடித்தாலும் கூட கார்ல் மார்க்ஸ், ஜெனி இருவருக்கும் இடையிலான காதல் மட்டும் கொஞ்சமும் குறையவில்லை. கார்ல் மார்க்ஸ், ஜெனி தம்பதியருக்கு 7 குழந்தைகள் பிறந்த போதிலும் அதில் 4 குழந்தைகளை வறுமையும் நோயும் எடுத்து கொண்டு விட்டன. குழந்தை குடிப்பதற்கு கொடுக்க பால் கூட இல்லாத சூழலில் மருத்துவ சிகிச்சைக்கு எங்கே போவது? 3 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை என 4 குழந்தைகளை பறி கொடுத்து விட்ட மார்க்ஸ், ஜெனி தம்பதியர் 3 பெண் குழந்தைகளை மட்டுமே வளர்த்து பெரியவர்களாக்க முடிந்தது. இந்த கொடுமையான சமயத்தில் ஜெனி கூறிய வார்த்தை, என் குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு தொட்டல் இல்லை, என் குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு சவப்பெட்டி கூட வாங்க முடியவில்லை. தன் குடும்ப பொருளாதார ரீதியாக பெரும் துயருற்ற இந்த காலகட்டத்தில் தான் உலகத்தின் பொருளாதாரம் பற்றி தொடர்ந்து பல கட்டுரைகள் எழுதி வந்தார் மார்க்ஸ். 1867 செப்டம்பர் 14 உலக தொழிலாளர்களின் வாழ்வில் நிரந்தர விடிவெள்ளி முழுமையாக உதயமான நாள். மார்க்ஸ் எனும் இயந்திரத்தின் 15 ஆண்டுகளின் வியர்வை துளிகள் எழுத்துக்களாகி காகிதங்களில் பிரசுரமாகி மூலதனம் என்னும் புத்தகமாக வெளிவந்தது. வெளியான நாள் முதலே மூலதனம் உலகமெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து மூலதனத்தின் 2வது மற்றும் 3வது பாகங்கள் வெளியாகின. இன்றளவும் உலகின் தலைச்சிறந்த புத்தகங்களில் ஒன்றாக மூலதனம் கருதப்படுகிறது. இந்த சமயத்தில் ஜெனி தன் தாயின் இறப்பு காரணமாக ஜெர்மன் செல்ல வேண்டியிருந்தது. அப்போது அவர் மனைவியின் பிரிவை தாங்க முடியாதவர், உன் பிரிவு எனக்குள் மனக்கிளர்ச்சியை உருவாக்குகிறது. எனது சக்திகள் அனைத்தும் அதில் கரைந்து போவதை கண்கூடாக பார்க்கிறேன். ஒரே ஒரு முறை மீண்டும் உன்னை என் இதயத்தோடு அணைத்து கொண்டால் போதும். என் இதயம் அமைதியாகிவிடும். அதன் பிறகு எனக்கு இந்த உலகில் எதுவும் வேண்டியிருக்காது என்று ஆதிரை பெருமையாக அவர்களின் காதலை பற்றி புகழ்ந்து பேசும்போது நந்தினி அவளின் முகத்தையே கூர்ந்து பார்த்தாள். ஏன் அண்ணி, நீயும் அஞ்சு
அண்ணன் எடுத்த முடிவு கூட எனக்கு பல சமயங்களில் சரி என்று பட்டதில்லை. இருந்தாலும் உங்கள் முடிவுகளை நான் மதிக்கிறேன். ஆனாலும் இருக்கும்போது சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து அதற்கடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து பண்ணியிருந்தால் எங்கோ இருந்து சம்பாதிக்க வேண்டியதை இங்கே இருந்தே கூட சம்பாதித்திருக்கலாம். இப்போ கூட நம்ம கம்பெனிக்கு ஆர்டர் எல்லாம் வந்திருக்கு. நான் அதை பார்த்து கொண்டிருக்கேன். அண்ணன் அங்கிருந்து எல்லா ஆர்டர்களையும் நமக்கு கொடுக்குது. எப்படி செய்வது என்று சொல்லியும் கொடுக்குது. அதை 6 கோடி கடன் வாங்குவதற்கு முன்பு கலந்தாலோசித்து நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்திருந்தால் சீக்கிரம் ஜெயித்திருக்கலாம். இது என் கருத்து. அப்புறம் இந்த கதையிலிருந்து நான் சொல்ல விரும்புவது, காதல் சிறந்ததுதான். ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழணுமா என்ன? ஏன் நீங்க கஷ்டப்பட மாட்டீங்களா? எதுக்கு படணும்? ஆதி மனிதன் முன்னேறி வந்தது வாழ்வதற்கு. எனக்கு இன்னைக்கு இருக்கிற நாளில் நல்லபடியாக வாழணும். அதுக்காக தான் கடவுள் அறிவை கொடுத்திருக்கிறார். அறிவை பயன்படுத்தி பிள்ளைகளை சிறப்பாக வளர்த்து இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு செல்லும் நந்தினியை பார்த்தவள், நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷ் அண்ணி. ஆமாம், எனக்கு என் குடும்பமும் என் கணவரின் குடும்பத்தாரும் எனக்கு தெரிந்தவர்களும் நல்லா இருந்தால் போதும். அவர்களுக்கு ஒன்றுனா மட்டும்தான் அழுகை வரும். நம்மளை பார்த்துக்கிட்டால் போதும். மற்றவர்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழ்ந்தால் போதும். இவ்வளவுதான் நான் என்றால் ஒரு முடிவுடன். மனித மனங்கள் வேறு. அதில் அவளை குறை சொல்லி என்ன ஆகப் போகிறது என்று நினைத்தாள் ஆதிரை. சலனம் 98. ரவி தனது செல்போனில் தனது மகனுக்கான பெயரை தேடிக்கொண்டிருந்தான். அஞ்சு, என்னென்ன பார்க்குறீங்க? குட்டீஸுக்கு பெயர் தேடிட்டீங்களா? 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர்ண்ணா. என்ன பேர்னா? 3 பேர்களை காட்டி இந்த 3இல் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? அண்ணா, அன்னிக்கிட்ட கேட்டிங்களா? அவள் என்னை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கா. உனக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கு? விக்ரம், தீரன், சத்யா. அவள் 3மே நல்லா இருக்கண்ணா. அதை ஒரு பேப்பரில் எழுதி இதை சாமி முன்னாடி போட்டு இதில் ஒன்று எடுத்துட்டு வா. அவள் மனதார சாமி கும்பிட்டு அதிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து வந்து அண்ணனிடம் கொடுக்கும் போது அவன் பிரித்து படித்தான். தீரன் என்று வந்தது. புன்னகைத்தவன், இந்த பேர் நல்லா இருக்குல்லனா? உன் அன்னைக்கு சொல்லிடு. அவள் அதை ஆதிரைக்கு அனுப்ப அந்த பெயர் பிடித்து போனது. இப்பொழுதெல்லாம் ஈஸ்வர் வீட்டில் அதிகாலையில் அனைவரும் குழந்தையை நடுவில் ஒரு மேஜையில் படுக்க போட்டுவிட்டு சுற்றி அமர்ந்து குழந்தையை கொஞ்சுவது வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அன்றும் அப்படித்தான். அருணாச்சலம் பேத்தியிடம், எம்மாடி ஆதிரா, சொல்லுங்க தாத்தா, 90 நாள் முடிய போகுதுமா. குறை மாசத்தில் பிறந்ததால் நாம பேர் வைக்கும் விழாவை எடுத்து நடத்தல. நிறைய பேர் வருவாங்க போவாங்க, குழந்தைக்கு பாதிக்கும் என்று. ஆமாம் தாத்தா, அது நம்ம எல்லாம் பேசி முடிவெடுத்தது தானே. இப்போதான் பையன் நல்லா இருக்கானே. வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். உன் மாமனார் மாமியாரிடம் சொல்லி வர சொல்லிடலாம். அன்னைக்கு வீட்டிலேயே குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை எடுத்து நடத்தலாம். சரிங்க தாத்தா. அண்ணாமலை பொதுவாக எல்லோரிடமும், அப்போ ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் இருங்க. முக்கியமான வேலை எதுவும் இருந்தால் ஒதுக்கி வச்சிடுங்க. அனைவரும் தலையாட்ட அவர், அண்ணம், அருணாச்சலம் 2 பேரும் வாங்க. நம்ம ஒரு 8 போய் சம்பந்தக்காரங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம். அவர்களும் தலையாட்டினர். அதி, தாத்தா, தம்பிக்கு பேரு வைக்கணுமே. என்ன பேரு? பேர் பொருத்தம் பார்த்து ராசிப்படி நியூமராலஜிஸ்ட் கிட்ட கேட்டு ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். பேர் பொருத்தம் பார்த்து வைப்பார். நான் போய் ஒரு 8 நேரில் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். அவர்கள் யோசிப்பதற்கு முன்பே ஆதிரை, தாத்தா, தீர் என்ற பேர் முன்னாடி வர மாதிரி நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. தீரன் கூட நல்லாதாம இருக்கு. யார் தேர்ந்தெடுத்தது? என் வீட்டுக்காரர் தாத்தா. எதுக்கெடுத்தாலும் என்ன வாங்கட்டும், என்ன செய்யட்டும் என்று 1000 முறை கேட்கும் அவள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு அத்தனை பேரின் முன்னாடி சொல்லும் போது ஒரு கர்வமாய் சொன்னாள், என் புருஷன் வச்சது அதை யாரும் மாற்றக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக. அண்ணாமலை, அதெல்லாம் யாரும் மாற்ற மாட்டோம். ஈஸ்வர் அதன் பின் அந்த பேச்சில் கலந்து கொள்ளவே இல்லை. காதல் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்று செய்ய வைக்கும். அது அவர்களை அங்கே பலவிதப்படுத்தி பிரித்து வைத்துக் கொண்டிருந்தது. ஈஸ்வர் தனது அலுவலக அறையில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஃபோன் கால். வாட்ஸ்அப் எண்ணில் வந்து நம்பரை வைத்து பார்க்கும்போது வெளிநாட்டு எண். யார் என்று யோசித்து கொண்டு அழைப்பை ஏற்று, ஹலோ ஹலோ மிஸ்டர் ஈஸ்வர், எப்படி இருக்கீங்க என்று ஆங்கிலத்தில் கேட்ட குரல் புதிதாக இருந்தது. யார் என்று யோசித்தபடி, நல்லா இருக்கேன், நீங்க? இதுவரை நல்லா இருந்திருக்கலாம், இனிமேல் நல்லா இருக்க மாட்ட.
அப்படியா, ரொம்ப நல்லது என்று அழைப்பை துண்டிக்க போக, கட் பண்ணிடாதீங்க ஈஸ்வர், அவசரப்பட்டு கட் பண்ணிட்டா அப்புறம் நான் சொல்ற விஷயத்த உங்களுக்கு சொல்ல முடியாமல் போயிடும். என்ன என்று கேட்காமல் அவன் மௌனமாய் இருப்பதை வைத்து எதிராளி பேச ஆரம்பித்தான். உங்களோட உயிரை நாங்க எடுக்க போறோம். சத்தமாக சிரித்த ஈஸ்வர், மயிரை கூட புடுங்க முடியாது, மூடிட்டு வைடா போன. உயிர்னா உங்க உயிர் இல்லை ஈஸ்வர், உங்களுக்கு பிடித்த உயிர். அதற்கெல்லாம் அசருகிற ஆளா அவன். முடிஞ்சா தொட்டு பாருடா. அதைத்தான் செய்ய போறேன், தில் இருந்தா செய் என்று அழைப்பை துண்டிக்க போகும்போது, என ஈஸ்வர், இந்தியாவில் உங்களை ஒன்றும் புடுங்க முடியாதுன்னு இவ்வளோ திமிரா பேசுறீங்களா? ஆமாண்டா மயிறு, இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்படியா, அப்போ லண்டனில் கூடவா எங்களால் ஒன்றும் புடுங்க முடியாது? லண்டன் என்றதும் ஒரு நிமிடம் மௌனமானவன், என்ன உங்க மனைவியை தனியா விட்டுட்டீங்களே, இப்போ அவங்க என் கண் பார்வையில் தான் இருக்காங்க. ஈஸ்வர் பேசிக்கொண்டு லண்டனில் இருக்கும் தனது ஆளுக்கு ஒரு மேல் தட்ட, அவன் 5 நிமிடத்தில் அங்கே பெண்ணவள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அமர்ந்து பில் போட்டு கொண்டிருக்கும் காட்சியை படமாக்கி எடுத்து அனுப்பினான். அவள் இந்த நிமிடம் பத்திரமாக இருக்கிறாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவன் அழைப்பை துண்டித்துவிட்டு மேலில் அவளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு அடுத்து அழைத்தது தனக்கென்று வேலை செய்யும் ஷேகருக்கு. அண்ணா சொல்லுங்க, என்ன வேலை செய்யணும்? நம்ம செஞ்சதில் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? ஏனுங்கண்ணா, என்ன ஆச்சு? ஏதோ ஒன்று மிச்சம் இருக்கு. இல்லைண்ணா, எதுவும் மிச்சம் இல்லையே. ஏதாவது முழுசா பண்ணாம அறகுறையா பண்ணி என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணா, ஏதோ ஒன்று இடிக்குதே. யோசித்தவன் ஒவ்வொரு லிஸ்டாக நினைக்கும் போது முடிவில் நினைவுக்கு வந்தது அஞ்சுவிடம் அத்துமீறியவன் தான். அவன் உயிர் போனது மட்டும்தான் இன்னும் கண்ணில் பார்க்கவில்லை. ஆனால் அவன் நடைப்பினம் என்று கேள்விப்பட்டது நினைவில் வர அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து கொண்டிருந்தான். என்ன செய்வது இவனை என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் வேறு ஒரு புது எண்ணில் இருந்த போன். அவனாகத்தான் இருக்கும் என்று நினைவோடு ஈஸ்வர் செல்போனை கையில் எடுத்து, ஹலோ, என்ன ஈஸ்வர், உங்க வைஃப் பத்திரமா இருக்கான்ற திமிரில் ஃபோனை வச்சிட்டீங்களா? அவ உயிர் என் கையில் தான் போகும். அதுக்கு முன்னாடி அவளை தொட்டதுக்காக என் தம்பியை நடைப்படமா மாற்றி வச்சிருக்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் என் தம்பி, எந்த பணத்தாலும் அவனை சரி செய்ய முடியவில்லை. அவனை அப்படி பண்ணினதுக்காக நீ நிமிஷத்துக்கு நிமிஷம் சாகணும். ஓ, இது விட்ட குறை தொட்ட குறையா? என்ன பண்ணலாம் என்று ஈஸ்வர் மனதிற்குள் கணக்கு போட்டு கொண்டிருக்கும் பொழுது ஷேகரிடம் இருந்த போன். அண்ணா, அவன் கூட பிறந்தவங்க 7 பேர். 7 பேருமே உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கும் கோடீஸ்வரர்கள். அதில் ஒருவன் தான் இப்போது லண்டனில் வசிப்பது. அஞ்சு மேடம் இப்போ அவனோட சூப்பர் மார்க்கெட் தான் வேலை செய்கிறாங்க. அந்த மார்க்கெட் இப்போ அவனோட கண்ட்ரோலில். அண்ணா, அண்ணியை இப்போ வீட்டுக்கு அனுப்பிவிட்டாள். அங்கே எதுவும் நடக்காமல் இன்னைக்கு காப்பாற்றி விடலாம். ஈஸ்வர், ஓகே, நான் பார்த்துக்கிறேன் என்றவன். நம்ம இப்போ கூப்பிட்டால் திமிரு பண்ணுவாள். அங்கே வேலை செய்யாது என்றால் அப்படிதான் செய்வேன் என்று அடம் பிடிப்பாள். இல்லை, காதலிக்கிறேன் என்று பேச்சு கொண்டிருப்பாள். அது இப்போது நல்லதுக்கல்ல என்று யோசித்தவன் நேராக ரவி அழைத்தான். ரவி செல்போனை திருப்பி திருப்பி பார்த்தான். இவன் தான் எனக்கு கூப்பிடுகிறானா இல்லை மாற்றி கூப்பிட்டு விட்டானா என்று ஈஸ்வர் மீண்டும் அழைக்கவும் அழைப்பை ஏற்று ஹலோ என்னும் போதே ஈஸ்வர் வெடிக்க ஆரம்பித்தான். ஏதோ புடுங்க போறேன், லண்டன் போனியே, புடுங்கனியா? ரவி, என்ன? என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அப்படி உயர போறேன் இப்படி உயர போறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு சேர்த்து விட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் உன்னோட வெற்றியின் ரகசியமா என்று அழைப்பை துண்டித்து விட்டு காத்திருந்தான். ரவிக்கு இரத்த கொதிப்பு வந்து விட்டது. எத்தனை முறை சொன்ன அஞ்சுமா, வேலைக்கெல்லாம் போக வேணாம்னு, எதையாவது கேட்டால் தானே உண்டு என்று கோபத்தோடு சூப்பர் மார்க்கெட் போக அங்கே அவள் பில் கவுண்டரில் வேலை செய்து கொண்டிருந்தாள். எதிரே தன் அண்ணன் இருப்பதை பார்த்து அந்த நேரத்தில் தன் அண்ணனை எதிர்பாராதவள், அண்ணா, நீ படிக்கிறேன் மட்டும்தானே சொன்ன, வேலைக்கு போறேன்னு சொன்ன, சரி மைண்ட் ரிலீஃபாக இருக்கட்டும் என்று அனுப்பி வைத்தேன். அதுக்காக எதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் வேலை செய்கிற? உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல அண்ணா. எதுவும் வேணாம், நீ எதுக்காக வந்த? படிக்கிறதுக்கு, அதை மட்டும் பாரு. தேவையில்லாததெல்லாம் ஏன் யோசிக்கிற? சரிங்கண்ணா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நம்ம வந்து பேசிக்கலாம். இப்போவே சொல்லிட்டு வா. அண்ணா
போ சீக்கிரம். அவள் தயங்க, நீ சொல்றியா இல்லை நான் சொல்லட்டுமா என்றதும் அவள் போய் சொல்லிவிட்டு பையை எடுத்து கொண்டு வந்தவள், எதுவும் பிரச்சனையானா? அதெல்லாம் எதுவும் இல்லை என்றவன் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டு போய்விட்டான். சற்று நேரத்தில் லண்டனில் இருந்து ஈஸ்வர் வைத்திருக்கும் கையாளிடமிருந்து மெசேஜ், அஞ்சு மேடம் வீட்டில் சேஃப், அவங்க இருக்கிற ஏரியா பாதுகாப்பாக இருக்கு, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று வந்ததும் மீண்டும் வந்த வாட்ஸ்அப் கால் அழைப்புக்காக காத்திருந்தான். அவன் எதிர்பார்ப்பை வீணாக்காமல் நொடியில் மீண்டும் அழைத்தான். என ஈஸ்வர், உன் பொண்டாட்டியை கூட்டி கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேனா? பண்ணுவேன். அப்படி அவளோ நடைப்பிணமாக மாறுற மாதிரி பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். வீட்டுக்கு வந்ததும் அஞ்சு, ஏன் அண்ணா, என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு அவசரமா வந்து என்னை கூட்டிட்டு வந்தீங்க? உன் புருஷனுக்கு நீ சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறது பிடிக்கல, அவர் கூப்பிட்டாரா அண்ணா என்று கேட்கும்போது பெண் அவளின் இதழில் இத்தனை நாள் தொலைந்திருந்த புன்னகையும் கூடவே விழிகளும் விரிந்தது. அவளின் முகத்தை பார்த்தவன், ஆமா கூப்பிட்டார், இனிமேல் போகாத. நான் போறேன், போர் அடிக்குது. எனக்காக என்று சொன்னால் கண்டிப்பாக போவாள் என்பதால் அது ஈஸ்வருக்கு கௌரவ குறைச்சலாம் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். நீ யாரு, எனக்கு எதுக்கு கூப்பிடுற என்ற வார்த்தைகள் எல்லாம் சில நாளாக மனதை வதைத்தாலும் நான் என்ன செய்கிறேன் என்று தன்னை கண்காணித்து கொள்ளும் தன் கணவனின் செயல் கண்டு புன்னகைத்தவள் அவனுக்கு அழைத்தாள். இங்கே ஈஸ்வர் மனம் முழுவதும் அவளின் சிந்தனையே. ஏனோ ஏதோ ஒன்று அவள் யாரிடமும் சிக்கி எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று எண்ணங்கள் உள்ளுக்குள் ஊற்றெடுத்தது. அவள் ஒருவேளை படபடப்பாய் இருப்பாளோ, பயத்தில் இருப்பாளோ, அவளுக்கு ஏதாவது தன்னை யாராவது கண்காணிக்கிறார்களா என்று சந்தேகம் இருக்குமா? அந்த அளவுக்கு அறிவெல்லாம் இருந்தால் அதுதான் என்றைக்கோ நல்லா இருந்திருக்குமே. அவளுக்கு தான் மூளையே வேலை செய்யாதே. இப்படியெல்லாம் யோசிக்கும் போது அவளின் அழைப்பு வரவும் நொடி கூட தாமதிக்காமல் அழைப்பை ஏற்று அட்டென்ட் பண்ணி காதில் வைத்து, ஹலோ சாப்பிட்டீங்களா, ரொம்ப முக்கியம் என்று நினைத்தவன், எதுக்கு கூப்பிட்ட? என்ன கோபமா இருக்கேன்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? மயிரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னை லவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? அப்போ நான் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்வது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் கௌரவ குறைச்சல் என்ன அண்ணா கிட்ட சொல்கிறீங்க? அவன் சொன்னா அவன்கிட்ட போய் கேளு, ஏன்கிட்ட என்ன டேஷ்க்கு கேட்குற? உள்ளுக்குள் வச்சுக்கிறது வெளியில் உருன்னு காட்ட வேண்டியது. ஏய், உன்கிட்ட என்னடி காட்டணும்? உன் அண்ணன் உன்னை படிக்க வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்ய வைக்கிறான். இதுக்கு தான் அவளை கூட்டிகிட்டு போனியா என்று தான் கேட்டேன். மற்றபடி உன் மேலே ஒன்றும் ஒரு அக்கறை மயிரும் இல்லை, மூடிட்டு வை என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டான். என்னதான் அவன் வார்த்தைகள் கஷ்டப்படுத்தினாலும் அவனோடு பேசிய நிமிடங்களை அவளுக்கு போதுமானதாக இருக்க அப்படியே போய் அமர்ந்தாள் கட்டிலில் ஒரு ஓரத்தில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாவல் 100 அத்தியாயங்களையும் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த நாவல் ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்கிற நாவல், அதனால் எழுதி தான் அப்டேட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். சனி ஞாயிறுகளில் கண்டிப்பாக கதை வந்துடும்.